ஒன்ஸ் அகைன் இப்பதான் அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. என்ன விஷயம்னா டிவிகே வெஸ் ஏடிஎம்கேன்னு ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிருக்கு. இவங்க வந்து அவங்கள தற்கொலைன்னு சொல்றது, அவங்க இவங்க அடிமைகளே அப்படின்னு சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக்சுவலி இந்த சண்டை வந்து ஒரு 5 months பிஃபோரே ஆரம்பிச்சிருக்கணும். எப்ப தெரியுமா? விஜய் வந்து போட்டிங்கிறது டிஎம்கே வெஸ் டிவிகே தான் அப்படின்னு சொல்லும் போதே வந்திருக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஏடிஎம்கேஸ் எல்லாம் வந்து வாயை மூடி இருந்தாங்க. காரணம் விஜய் எப்படியாவது கூட்டணி கூட்டலான்னு விஜய் நல்லா தூக்கி சொருவிட்டாப்ல. சோ இப்போ புத்தி வந்துருச்சு. ஓகே, இனிமேலும் விஜயை விட்டா பிரச்சனை. சோ விஜயோட இமேஜை கிழிக்கணும் அப்படின்ட்டு 41 பேர் செத்ததுக்கு நீங்க தானே காரணம் அப்படின்னு இப்ப கேக்குறாங்க. அப்ப என்ன சொன்னீங்க? எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஓகே, அட் த எண்ட் இப்படிதான் இது போகணும். இந்த விஷயம் என்ன ஏர்லியராகவே தொடங்கி இருக்கணும். விஜயும் வந்து இன்னும் அக்ரெசிவா ஏடிஎம்கேவை அடிக்கணும். அடிமை அதிமுக பிராண்ட் பண்ணணும், அடிமை எடப்பாடின்னு பிராண்ட் பண்ணணும். அப்பதான் வந்து விஜயால ஏடிஎம்கே பிளேஸ பிடிக்க முடியும். ஒன்னும் விடக்கூடாது. விஜய் விடாம அடிங்க. ஏடிஎம்கே போட்டு பழக்கிறதா இருந்தா தமிழ்நாட்டில் எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிஜேபி கூட கூட்டு வச்சிருக்காங்க. உங்க பாசையில சொல்றதா இருந்தா கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சிருக்காங்க. சோ இன்னும் போட்டு பொலன்னு போட்டு பொழக்கலாம். எம்ஜிஆரோட கரிஷ்மா, அண்ணாவோட இதெல்லாம் நீங்க கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். சோ அதெல்லாம் பொலிட்டிக்கலா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். மக்களோ இல்ல எல்லாருமே அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ வெறுமனே டிஎம்கே போக்கஸ்ங்கிறது ஓகே. பேரலி ஏடிஎம்கே பிஜேபி வந்து எந்த அளவு அக்ரெசிவா அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விஜயோட இமேஜ் உயரும். அதுதான் எல்லாரும் இவ்வளவு நாள் ஏன் விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அப்கோர்ஸ் ஏடிஎம்கேவோட அடிங்கிறது ரொம்ப ஹார்ஷா இது வரைக்கும் உள்ள சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்காது. ரொம்ப மட்டமா இறங்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் விஜய் அதுக்கெல்லாம் பேனிக் ஆகக்கூடாது. அப்கோர்ஸ் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் கேட்கவே வேண்டாம். எப்படா யாரா கடிக்கலாம் அப்படிங்கிற மோட்ல இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு ஏடிஎம்கே பாய்ஸ் நிறைய இருக்காங்க. போட்டு புராண்டி வைக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கும் பேச தெரியாது, கண்டென்ட்லாம் இருக்காது. ஏதாவது போட்டு என்ன அபியூஸ் பண்றதுல தான் குறியா இருப்பாங்க. ஸோ யூ ஆல்சோ அதில் எக்ஸ்பர்ட்ங்கிறதுனால விடாதீங்க. ஏடிஎம்கே எடப்பாடியை பத்தி டிடிவி பேசினது, எடப்பாடியை பத்தி அண்ணாமலை பேசினதுன்ட்டு நிறைய வீடியோஸ் இருக்கு. எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடிங்க. இட் இஸ் யுவர் டைம். ஸோ டூ அக்ரெசிவ். பட் இதுல எனக்கு என்னன்னா, டிடிவி ஏன் வாலண்டியரா வந்து இவ்வளவு முட்டு கொடுத்து விஜய் அட்டாக் பண்றாருங்கிற அவங்க தான் புரியல. கொஞ்ச நாள் முன்னகுட்டி வரைக்கும் விஜய் பேசுறதெல்லாம் கரெக்ட். பேட்டிலே வந்து விஜய் பிளஸ் டிஎம்கே தான் இருக்கு. ஏடிஎம்கே களத்திலே இல்ல. ஏடிஎம்கே ஊழல் கட்சி, எடப்பாடிக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து விஜய் அது என்ன ஏடிஎம்கே பத்தி விசாரிக்கலாம், ஏடிஎம்கே விமர்சிக்கலாம், ஏடிஎம்கே என்ன ஊழல் கட்சியா, எங்க கட்சியை பத்தி எப்படி பேசலாம், உங்க கட்சியா பாஸ், உங்க கட்சி ஏஎம்எம்கே, அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். ஏடிஎம்கே நீங்க கூட்டணி வச்சிருக்க கட்சி தான். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீங்க சொன்னதான் விஜய் வெஸ் டிஎம்கேன்னு இருந்த பேட்டில் தான். நீங்க பேச்ச மாத்திட்டு போய் கட்சிக்கு சேரலாம். பேட்டில் என்னவா இருக்கு, எத்தனை பேசுனீங்கிறது தான் முக்கியம். சோ இதுக்கு ஏடிஎம்கே பதில் சொல்லலாம். எதுக்கு டிடிவி வந்து முந்திட்டு வந்து நிக்கிறாப்லங்கிறது தெரியல. ஓகே டிவிகேஎன்ஸ், உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அரசியல்லாம் என்ன, எப்படி ஃப்ரெண்டா பேசினவங்க ஒரே நாள்ல கழுத்தை கடிக்கிறாங்கிறது. சோ டூ அக்ரெசிவ்.